அடிமேல் அடி வாங்கும் திமுக, மிரட்டும் கூட்டணி கட்சிகள். அதிமுக பக்கம் சாய ரெடி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி தொடர்பாக மார்ச் மாதம் 2வது வாரத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. இதனையடுத்து அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ளது. இதனையடுத்து அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைக்க பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் களத்தில் முதல் ஆளாக இறங்கிய திமுகவோ தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் தொகுதியை ஒதுக்கீடு செய்ய முடியாமல் தவித்து வருகிறது என கூறப்பட்டது. முஸ்லிம் லீக் மற்றும் கொங்கு மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு ஒரு தொகுதியை வழங்கியது. இதனையடுத்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கீடு செய்ய முடியாமல் உள்ளது. கடந்த தேர்தலில் ஒதுக்கியதை விட தற்போது கூடுதல் இடங்கள் வேண்டும் என கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் விசிக மற்றும் மதிமுக தங்களது சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என விடாப்பிடியாக கூறி வருகின்றனர். ஆனால் திமுக தரப்போ உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளது. இதன் காரணமாக 2 கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படவில்லை. இதனையடுத்து திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனவே இன்றைய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படும் என்று திமுக தரப்பு தெரிவிக்கிறது. இதேபோல கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையை 2 நாட்களில் முடிக்க வேண்டும் என திமுக தரப்பு கூறி வந்தாலும் அடுத்த வாரம் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல இருக்கும் கமலஹாசன் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வாரா என்பது சந்தேகத்துக்குரியதாக உள்ளது. கூட்டணி, சீட் பங்கீடு, தொகுதி பங்கீடு என தேர்தல் களம் கொந்தளிக்கும் நிலையில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வட்டாரத்தையும் பரபரப்பாக்கி இருக்கிறது. அதிமுக இந்த விஷயத்தை கையில் எடுத்து போராட்ட வடிவத்தில் எடுத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளது. நாளுக்கு நாள் திமுக தரப்பு பலவீனம் அடைந்து வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளின் பேரம் பேசும் முறை மாறி இருப்பதாகவும் அழுத்தம் திருத்தமாக வேண்டிய தொகுதிகளை கேட்டு பெற அவர்கள் திட்டம் தீட்டுவதாகவும் தெரிகிறது. மேலும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தபின் அதிமுகவின் பக்கம் இந்த கட்சிகளில் சில செல்ல தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதன் கூட்டணி கட்சி சேர்ந்தவர் இங்கே போட்டியிடுகின்ற பொழுது அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்க எங்களுடைய வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும்.